श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सतसे नमस्सरस्वतये நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 932வது நாமாவளி மகேஷி. மனஸ்வினி மானவதி மகேஷி மங்களாக்ருதி. மகேஷிங்கிற நாமாவளி தெரிஞ்சுக்க முன்னாடி மாயைங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம மாயை அப்படின்னு ஒரு பண்பு, அது இறைவனுடைய பரிகிரக சக்தி அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். இறைவன் தன் வயத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன். சூரியனை சிவபெருமான் அப்படின்னு சொன்னா, அந்த கதிர் பார்த்தீங்களா, அதுல இருந்து வெளியில வருதே கதிர், அந்த கதிருக்கு மாயைன்னு சொல்லும். இந்த சூரியன் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினமும் வசிக்க முடியாது, அவ்வளோ பெரிய நெருப்பு பிழம்புன்னு சொல்றா. அதே சமயத்துல அந்த சூரியன்லேருந்து வெளிப்படுற அந்த சக்தியானது ஒளி கற்றை, அந்த ஒளி கற்றையானது இல்லாம எந்த தாவரமும் உணவு தயார் பண்ண முடியாது, பச்சையம் தயார் பண்ண முடியாது. அந்த தாவரத்தை சார்ந்துதான் மற்ற உயிரினங்கள், அந்த உயிரினங்களை சார்ந்துதான் நாம வாழறோம். இப்ப சூரியனுடைய உஷ்ணத்திலேருந்து தான் அனைவருக்கும் உணவு கிடைக்கிறது. அந்த உஷ்ணத்தை அப்படியே எடுத்துக்கிறது தாவரங்கள்லாம். அந்த தாவரங்கள் எடுத்து அதுல இருந்து தான் உற்பத்தி பண்ணி தன்னை வளர்த்துக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி கிடைக்கல அப்படின்னா தென்னை மரம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். காரணம் என்னன்னா, அது யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம எந்த இடத்துல சூரிய ஒளி கிடைக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி அது வளைஞ்சு போறதை பார்க்கலாம். நம்ம சூரிய ஒளியை குறித்து செல்லுகிறது. அப்ப இந்த சூரிய ஒளிங்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். சூரியனுக்குள்ள யாரு போனாலும் எரிஞ்சுவிடும், ஒண்ணுமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நெருப்பு பிழம்பு அது, கற்றை. ஆனா அதனுடைய கதிர் பாருங்க, அழிக்கக்கூடிய விஷயத்துக்கு பதிலா இந்த உலகத்தையே ஆக்கக்கூடிய உணவின் ஆற்றலாக, உணவை உண்ணுகிற ஆற்றல். உணவு இல்லைன்னா எந்த தாவரமும் வாழ முடியாது, நாமளும் வாழ முடியாது, எந்த ஜீவனும் வாழ முடியாது. அப்படிதானே? உடம்பு அப்படின்னு ஒண்ணு வேணும்னா, உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னாலே, உடம்புக்குள்ள உயிர் தங்கணும் அப்படின்னு சொன்னாலே உணவு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் சூரியனுடைய ஒளிக்கு இருக்கு. அது அழிக்கக்கூடிய ஆற்றல், இது ஆக்கக்கூடிய ஆற்றல். நல்லா புரிஞ்சுக்கணும். அழிக்கிறது ஆக்கிறத ஆக்காது, ஆக்கிறத அழிக்க முடியாது, ஆக்கிற பொருள்னால அழிக்க முடியாது. ஆனா சிவபெருமான் அந்த மாதிரி ஒரு சக்தியை வச்சிருக்காரு. அதாவது அம்பாளை பிரிக்க முடியாது. பிரிக்கலைன்னாலும் இந்த விஷயத்துல நம்ம அந்த நுட்பத்தை சொல்றதுக்காக தான் இந்த சூரியனை உதாரணமா நான் சொல்றேன். அந்த மாதிரி சிவனுடைய ஒரு சக்தி தான் இந்த மாயைன்னு சொல்லக்கூடியது. ஒளி இல்லாத சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் இல்லாத ஒளியும் பார்க்க முடியாது, ஒளி இல்லாத சூரியனையும் பார்க்க முடியாது. எப்படி சொன்னாலும் ஒன்னோட ஒண்ணு வேறுபட்டதும் அல்ல, ஒன்றுபட்டதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பண்பு. ஒன்றுபட்டதுன்னா அதனால உருவாக்க முடியாது, வேறுபட்டது அப்படின்னு சொன்னால் அது எரிச்சும் இது ஆக்கும். முற்றிலும் வேறுபட்ட ஒரு பண்பை கொண்டதாக இருக்கிறது. இது ஒரு தத்துவ ஆராய்ச்சிக்குரிய நாமாவளி. அந்த மாதிரி இந்த மகேஷி அப்படின்னு சொன்னால் இது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டா, நடராஜருடைய சிவகாம சுந்தரி. ஒவ்வொரு சுவாமியினுடைய பத்னிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இப்ப பாருங்களேன், சிவபெருமானுடைய அம்பாள் பேர் என்னன்னா மனோன்மணின்னு சொல்லுவோம். அது மாதிரி நடராஜருடைய அம்பாள் அப்படின்னா சிவகாம சுந்தரி. இப்ப ஆத்மநாதர் அப்படின்னு சாமி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாள் பேர் யோகாம்பாள்னு இருக்கும். அதை ரொம்ப மிகவும் பொருத்தமாக வைத்திருப்பார்கள். இந்த சாமிக்கும் அந்த சாமிக்கும் ஒரு உடன்பாடு இருக்கும். இப்ப சுவாமி பேர் காமதகனர் அப்படின்னா அம்பாள் பேர் பூர்ணான்னு பேர். பூர்ணம்னா நிறைவு. அதோட ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா இருக்கும் இந்த நாமாவளி. அந்த வகையில இந்த மகேஷி, மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா, சைவம் மிக அழகாக பேசும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக பஞ்சகிருத்திய பராயணஸ்ய பகவதா
சிவபெருமான் ஐவகை தொழிலை செய்கிறவன். அதே மாதிரி அம்பாள் தான் சிருஷ்டிகத்திரி, பிரம்மரூபிணி, ஸ்திதிகத்திரி, கோவிந்த ரூபிணி அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ. அப்படியே லலிதா சகஸ்ரநாமே அதுக்கு 5 பேரையும் சொல்றது. அனுகிரகதா அப்படின்னு, பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு அம்பாளுக்கு வாக்கு இருக்கு. லலிதா சகஸ்ரநாமே சொல்றது. அப்படி இருக்கிற போது அந்த 5 வகை செயல்களையும் செய்கின்றவள். அந்த செய்வதற்கு இயங்கு விசை, இயக்கு விசைன்னு 2 இருக்கு. இயக்கு விசை அப்படின்னா நாம் அதை இயக்குறது. இயங்குறது அப்படின்னா, இப்ப ஒரு வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கலாம். உதாரணம், இப்போ 2 வீலர் ஓட்டுறோம். 2 வீலரை நாம இயக்குறோம். 2 வீலர் இயங்குறது. அந்த மாதிரி சிவன் சக்தியை இயக்கிறது, இல்ல சக்தி சிவனை இயக்கிறது அப்படிங்கிறது 2 பட்ச தீர்மானம் இருக்குது. சாக்தர்கள்லாம் சக்திய பிரேரித சிவகான்னே சொல்லுவா. சிவனால சக்தி இல்லைன்னா அசைய கூட முடியாது. சிவபெருமானை இயக்குபவள் சக்தி, இல்ல சக்தியை இயக்குபவள் சிவனைய. அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயம் என்ன, மகேஷிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இயங்கு சக்தியாக பஞ்சகிருத்தியத்தை செய்கின்ற ஆன்மாக்களின் நலன் பொருட்டு அம்பாள் பஞ்சகிருத்தியம் பண்றா. அந்த பஞ்சகிருத்தியம் பண்றவளுக்கு தான் இந்த மகேஷ்ங்கிற பேரு. இது நேரடியா சிவகாம சுந்தரிய குறிக்கும். இந்த மகேஸ்வரி தான், இந்த சிவகாம சுந்தரி தான் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்பவள். சிவகாமியை தான் மகேஷின்னு சொல்ற வழக்கம். அது சரி, இந்த மகேஷியை வணங்குறதுனால என்ன பலன் அப்படின்னா, இது காமிய மோக்ஷ ஞானம் 3த்தையும் தரும். அதனாலதான் மகேஷிங்கிற நாமாவளிக்கு அவ்வளோ சிறப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அஷ்டாட்சரம்னு சொல்லுவா நாராயணனுடைய மந்திரம், பஞ்சாட்சரம்னு சொல்லுவா சிவனுடைய மந்திரம், பஞ்சதசாட்சரின்னு சொல்லுவா, இல்ல சோடசின்னு கூட சொல்லுவா அம்பாளுடைய மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய மகாசாரமான எழுத்துக்கள் இந்த நாமாவளியில இருக்கு. இந்த நாமாவளியை சொன்னா வைணவத்துல பெருமாளையும், சாக்த நெறிப்படி அம்பாளையும், சைவ நெறிப்படி சிவனையும் வணங்கின பலன் ஒருங்கே கிடைக்கும். 3 நாமாவளி 3 சமயம். இந்த 3 சமயத்துக்குள்ள மத்த 3 அடங்கிடும். தானாவத்தியமும் சௌரமும் கௌமாரமும் இந்த 3த்துக்குள்ளேயே அடங்கிடும். இந்த நாமாவளி மகா மந்திர ரகசியம். சில பேர் மந்திரம் உபதேசம் ஆயிட்டு சொல்லணும், அதை ரொம்ப பாதுகாத்துன்னு வந்திருக்கா. அந்த மாதிரி மந்திர ரகசியம் உபதேசமா பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த நாமாவளியை யாரு வேணாலும் சொல்லலாம். அப்படி சொன்னால் அந்த மந்திரத்துல 3 மகாமந்திரம் இணைந்தது. இது அந்த 3 மகாமந்திரங்களையும் சொன்ன பலன் இந்த நாமாவை சொல்லுவதனால வருது. அம்பாள் அவ்வளவு எளிமையா வச்சின்யாதி வாக்தேவதைகளுக்கு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா, எளிமையான முறையில அவ நமக்கு எப்படியாவது அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றா. நம்ம தான் அதை வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு பிடிவாதமா இருக்கும். இந்த குழந்தைகள் படிக்க போகும்போது ரொம்ப அடம் பண்ணும். அது படிச்சு பட்டம் வாங்கி அந்த பட்டத்தினால ஒரு பதவி அடைஞ்சு அந்த பதவியினால ஒரு மதிப்பை அடையிற பொழுதுதான், ஆஹா நம்ம அம்மா இந்த படிப்பை சொல்லி கொடுக்கறதோ சேர்த்து விடுறதோ எவ்வளோ பெரிய விஷயம்னா அப்பதான் புரியும். இப்போ புரியாது. அந்த மாதிரி இந்த மகேஷி அப்படிங்கிற நாமாவளி இருக்கோ இல்லையோ, இதை பூரணமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 3 சமயங்களையும் இணைக்கிற மகா பெரிய ஒரு மந்திர சக்தி படைத்தது. இத சொன்னோம்னா, அதாவது புருஷார்த்தம்னு சொல்லுவா, தர்ம அர்த்த காம மோட்ச, இந்த 4 வகை புருஷார்த்தத்தையும் ஒரே சாமி கொடுக்கறது, ஒரே நாமாவளி கொடுக்கறது. அந்த நாமாவளியில் இருக்கிற 3 எழுத்து கொடுக்கறது. 3 எழுத்து சர்வசாரமா இருக்கிற எழுத்து. இன்னும் சாதாரணம் இல்லை மகேஷி அப்படிங்கிற நாமாவளிய ஏதோ சொல்றோம் கடந்து போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அனுபவிக்க வேண்டிய நாமாவளி. இதை தியானம் பண்ணணுமே தவிர இதுக்கு நான் வியாக்கியானம் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது எல்லளவுக்கும் பொருந்தாது. நீங்க எப்படிதான் வியாக்கியானம் சொன்னாலும் காளிதாசன் சொல்ற மாதிரி ரகுவம்சங்கிற கடலை உடுபேனாஸ்மி சாகரம்னு சொல்லுவான். துடுப்ப இந்த கட்டுமரத்தை வச்சு கடலை கறக்கிற மாதிரி முயற்சி பண்றேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி எத்தனை பேர் யார் பாஷ்யம் பண்ணினாலும் அந்த பாஷ்யத்துக்கு அர்த்தமா இருக்கக்கூடிய 3 தேவதையினுடைய சமூகம் இந்த நாமாவளி. புருஷார்த்தத்தை பலனா தரக்கூடிய நாமாவளி. ஒரே சமயத்தில் 3 தெய்வங்கள் சண்மத ஸ்தாபனம், அதற்குள்ள அடங்கக்கூடிய சண்மத ஸ்தாபன சுவாமிகளினுடைய அனுகிரகத்தையும் ஒருங்கே பெற்றுத்தரவல்ல நாமாவளி. மிக அற்புதமான நாமாவளி. இதை தியானியுங்கள், அனுபவியுங்கள்.
அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள முயலுங்கள். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.